யூகங்கள். அவர் மூலம் உண்மையிலேயே உங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டு அதன் மூலம் நீங்கள் கோபப்பட்டால் ஆத்திரப்பட்டால் கூட ஒரு நியாயம் இருக்குது, ஏன்னா பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்ற அடிப்படையில். உங்களால் அவருக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்பட்டிருக்காது, அவர் உங்களுக்கு எந்த வகையிலும் தீங்கு செய்திருக்க மாட்டார். ஆனால் அவரை பற்றி உங்களுடைய உள்ளத்திலே வரக்கூடிய கெட்ட அபிப்பிராயம் இருக்கு பாருங்க, அதன் மூலம் பிற மனிதர்கள் மீது கோபத்தையும் எரிச்சலையும் நாம் வெளிப்படுத்துவோம். இது ரொம்ப டேஞ்சர். அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இந்த விஷயத்தை கோடிட்டு நமக்கு காட்டுகிறார்கள். ஈயாக்கும் லன்ன, கெட்ட யூகங்களை விட்டு உங்களை நான் எச்சரிக்கை செய்கிறேன். ஏனென்றால் இந்த யூகம் இருக்கிறதே அதுதான் அக்தபுல் ஹதீஸ், செய்திகளில் மிக பொய்யானது. நல்லா கவனிங்க, ரசூலுல்லாஹ் எப்படி சொல்றாங்கன்னா, யூகம் என்பது மனசுல வரக்கூடிய எண்ணம் தானங்க. மனசுல பல எண்ணங்கள் வரும் பிற மனிதர்களை பற்றி. அவனுக்கு உதவி செய்யணுங்கிற எண்ணமும் மனசுல வரும், அவனுக்கு கெடுதல் செய்யணுங்கிற எண்ணமும் மனசுல வரும், அவனுக்கு தீங்கு செய்யணுங்கிற எண்ணமும் மனசுல வரும். இது போல மனிதனுடைய உள்ளத்துல பல எண்ணங்கள் வரும். ரசூலுல்லாஹ் எப்படி சொல்லல, இந்த யூகம் செய்வதற்குதே அதுதான் உங்களுடைய உள்ளத்திலே வரக்கூடிய எண்ணங்களில் மிக மோசமான எண்ணம். அப்படி சொல்லல. எப்படி சொல்றாங்க, உங்களுடைய உள்ளத்தில் வரக்கூடிய யூகம் என்பது அதுதான் செய்திகளில் மிக பொய்யானது. வார்த்தையை கவனிங்க. அப்படின்னா என்ன, உங்களுடைய உள்ளத்தில் பிறரை பற்றி வரக்கூடிய தப்பான கெட்ட அபிப்பிராயத்தை நீங்கள் உண்மை என்று நம்புவீர்கள். அவன் அப்படிதாங்க, அவன் திமிராதான் பேசுவான், அவன் பேச்சையே கேட்க மாட்டான், அவன் யாருக்கு அடங்க மாட்டான், அவன் ரொம்ப ஏடா குணம் பிடிச்சவன், அவன் ஆளே சரியில்லை சொல்லலாம். எப்ப சொல்லலாம், உண்மையிலேயே அவன் சரியில்லை என்பதை நீங்கள் அனுபவத்தில் உணர்ந்திருந்தால் நீங்க சொல்லலாம். நீங்க எப்படி தெரியுமா சொல்லுவீங்க, உங்க மனசு அப்படி சொல்லும், சரியில்லை. சிலரை பார்த்தீங்கன்னா நமக்கு பிடிக்கவே பிடிக்காது. நம்முடைய வாழ்க்கையில சில மனிதர்களை பார்ப்போம், அவர்களை பார்த்த உடனே நமக்கு அவர்கள் மீது ஒரு விதமான அன்பு பிரியம் வந்துவிடும். சில மனிதர்களை பார்ப்போம், அவர்களை பார்த்தாலே நமக்கு பிடிக்காது, ஒரு விதமான வெறுப்பு எரிச்சல், இவன் ஏன்டா இங்க வந்து நிக்கிறான் தோன்றும். இந்த எண்ணத்தை, இந்த யூகத்தை உண்மை என்று நீங்கள் நம்புவீர்கள். பிரச்சனையே அங்கதான். அவன் அப்படிப்பட்டவன் தான் என்று நீ முடிவெடுப்ப, அவன் கெட்டவன் தான் என்று நீ முடிவெடுப்ப. எதை வைத்து? உன்னுடைய உள்ளத்திலே வந்த தவறான யூகத்தை வைத்து. அதுதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அதுதான் செய்திகளில் மிக பொய்யானது.